நண்பரே கண்ணா நல்லா இருக்கா? இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகம்மாலும் தமிழ் குடியோன் சிவகுமார் சார் உள்ளிட்ட மேடையில் விட்டிருக்கூடிய நடன சிறப்பாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அனைத்து நடப்பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னென்னவோ எண்ணங்கள் சொல்லனா சூழ்ந்து வருகிறது. அதாவது உச்சியிலிருந்து கழுத்து வரை ஆடுவதை கதகளி என்பார்கள். கழுத்திலிருந்து இடுப்பு வரை ஆடுவதை மணிப்புரி என்பார்கள். இடுப்பிலிருந்து பாதம் வரை ஆடுவதை கதக் என்பார்கள். இது முகலாயர் காலத்திலிருந்து வந்தது. ஆனால் உச்சியிலிருந்து பாதம் வரை ஆடுகின்ற ஆட்டம்தான் இந்த நடனம் பரதநாட்டியம். இந்த பரதநாட்டியம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பேயே வந்துவது. ஆம், இதை முதலில் கூத்தர் என்றும் விரலியர் என்றும் கூறுவார்கள். பரத முனிவர் தான் பரதநாட்டியத்தை கண்டுபிடித்தார் என்று வடநாட்டவர் சொல்வார்கள். அது செவி வழி வந்த செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி. ஆனால் முதலில் இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற முத்தமிழ் உருவாகும் பொழுது அப்பொழுது இதை கூத்தர் என்றும் விரலியர் என்றும் கூறுவார்கள். இறைவனை நாதவர்மன் என்பார்கள். ஆம், இசை வடிவாய், உருவடிவாய், நடன வடிவாய் இறைவன் ஆடுகின்ற நடனத்தை 108 கரணங்கள் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய செல்லையம்பல் நடனாத சன்னதியில் இடது பாதத்தை தூக்கி வைத்து போல் இருக்கும். ஆனால் அதே மதுரையில் அதே இறைவன் வலது பாதத்தை தூக்கி ஆடுவது போல் இருக்கும். 108 கரணங்களுக்கு மேல் நடனத்தில் இல்லவே இல்லை. இந்த 108 கரணங்களும் தில்லையம்பதியில் இருக்கிறது. ஆனால் தஞ்சை ஆண்ட ராஜராஜ சோழன் 93 கரணங்களை வடித்தார். 15 கரணங்கள் வராமல் போய்விட்டது. அதுக்கு 1000 காரணங்கள் கூறுவார்கள். ஆனால் இப்பொழுது இந்த மேடையில் ஆடக்கூடிய அந்த ஆட்டத்தை பார்க்கும்போது மெய் சிரித்தேன். என்னென்று சொல்வது வார்த்தையே வரவில்லை. அப்படி பயிற்றுவித்த அந்த பயிற்சியாளர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். அந்த குழந்தை என்னமா ஆடிச்சு. உண்மையிலேயே சங்ககால இலக்கியத்திலே ஒருதலை காதலை கைக்கிளை என்று சொல்வார்கள். அந்த கைக்கிளையில் அவர்கள் பிடித்த அபிநயம், ஒரு மடல் எழுதுகிறார், மடல் எழுதி புறாவை அழைக்கிறார், புறாவை அழைத்து காலிகளை கட்டுகிறார், கட்டி அதை பறக்க விடுகிறார். இந்த மாதிரி ஒரு சொல்லாடல், ஒரு நடனத்தில் பயிற்றுவிட்ட அந்த பாங்கு தமிழரும் உலகெல்லாம் வாழும் தமிழெல்லாம் உச்சி பெறக்கூடிய ஒரு படிப்பினை பாடத்தை இந்த மேடைகளை கண்டேன். கலிப்பேறு கொண்டேன். உண்மையிலேயே எங்களது உடன்பரவா சகோதரர் கல்யாணம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயர்த்தி வந்திருப்பது இந்த தமிழர்களும் செய்த பாக்கியம்தான் என்று சொல்லுகிறேன். நாட்டிய பேரொழியை நாம் கண்டு மகிழ்ந்திருக்கிறோம், வைதஞ்ச மாலாவை கண்டு மகிழ்ந்திருக்கிறோம். ஆனால் இந்த குழந்தை உலகெல்லாம் பெற்றக்கூடிய அளவுக்கு உயர்ந்து வரக்கூடிய ஒரு சிகரத்தை தொடக்கூடிய ஒரு சூழல் அதிவிரைவில் வரும். இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடையில் பேச வேண்டிய ஸ்ரீநிதி மேடம் பேசிட்டாங்க. அதுக்கு மேலே அதை பற்றி விரிவாக பேச முடியாது. அவங்க ப்ரொஃபஷனலாகவே 5 வயசுலேருந்து டான்ஸ் ஆடினவங்க, அதை பற்றி எல்லாமே நியூஸ் தெரிஞ்சவங்க, அழகாக பேசிட்டாங்க. நான் சுருக்கமாக என்ன சொல்லணும்னா, கல்யாணி என்னோட நண்பன் கல்யாணத்துடைய பேத்தியாத்தான் இத்தனை இருந்தா. இப்போ லக்ஷிதாவுடைய தாத்தா ஆயிட்டார் அவர். இனிமேல் உலகம் போல லட்சிதா தாத்தா கல்யாணம் சொல்லுவாங்க தவிர எவ்வளோ பெரிய இடம் இருந்தாலும் சரி, இனிமேல் பேச்சு வழியாக உங்களுக்கு பேர் அந்த அளவுக்கு பின்னி எடுத்துட்டாங்க. அதாவது 2.25 மணி நேரம் ஆடுறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பொண்ணு டான்ஸு ஆடல, மேடைக்கு மேலே பறந்துட்டே இருந்தா, கால் தலையில் படவே இல்லை, பறந்துட்டே இருந்தா.
எப்போ அந்த பானை மேலே கீழே விடுவான்னு பயந்துட்டே இருந்தேன். நான் டென்ஷனாக இருந்தது எனக்கு. அது என்னம்மா ஆடிட்டா சார், அதாவது ரெண்டாவது 10 வருஷமாக ஆடுறாங்கிறாங்க. இதுக்கு நீங்கள் பாராட்ட வேண்டிய ஆள் வாத்தியார் ஷீலா உன்னிகிருஷ்ணன் பாராட்டணும். 87 இன்ஸ்டியூட் நடத்த ஒரு பரதநாட்டியம் எல்லாம் எல்லாருக்கும் போய் சேர ஒரு கலை இல்லை. அந்த கலையை வந்து இத்தனை வருஷமாக காப்பாற்றுறதுக்கு நம்மளோட கையெழுத்துக்க முடியாது, சான்ஸே கிடையாது. அது மட்டும் இல்லை, பல அரங்கேற்றங்கள் பண்ணியிருப்பாங்க. லக்ஷிதாவுடைய முன்னாடி 2 அரங்கேற்றத்தில் நானும் வந்திருக்கேன். ஆனால் இது கம்ப்ளீட். இதுக்கு மேலே வந்து அந்த ஜனனி பாட்டுக்கு ஆடினாலா, இவ டான்ஸுக்கு அவங்க பாடினாலும் சரி, அந்த மாதிரி 2 சிங்க்ரனைஸ் பண்ணி அவ்வளோ பிரமாதம். அந்த வாத்திய குழு அத்தனை பேருக்குமே என்னுடைய பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, ஒரு டான்ஸருக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. நான் வந்து அடிப்படையில் ஓவியம். ஒரு டான்ஸருக்கு ரொம்ப முக்கியமான கண். இந்த கண் என்னம்மா பேசு பார்த்தீங்களா, மொத்தமே இந்த நாட்டு கம்ப்ளீட்டாக நான் வந்து அவர் கண்ணை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேன். மீன் கண்ணுக்கு நான் மீனை விட பெரிய மீன், விலாங்கு மீன் சைஸுக்கு கண்ணு, அந்த மாதிரி கண்ணை வச்சு விளையாடிட்டான். அப்புறம் வந்து அபிநயமாக இருந்தாலும் சரி, பாவங்களாக இருந்தாலும் சரி, கண்ணில் காட்டுறது கூட அந்த பாட்டில் வர்றதை விட இப்போ நடிச்சு காட்டும் போது அவ்வளோ எமோஷனலாக இருக்குது. ரொம்ப நான் பாராட்ட வேண்டிய விஷயம். நான் நிறைய பரதநாட்டிய நிகழ்ச்சிக்கு போயிருக்கேன். இல்லை ஆங்கிலத்தில் தான் சொல்லுவாங்க. இது எல்லா பாட்டையும் தமிழில் சொல்லி அந்த தமிழ் பாட்டுக்கு விளக்கங்களை சொல்லி ரொம்ப பிரமாதம் பண்ணிட்டாங்க. இப்படி தான் நீங்கள் பண்ணணும். நம்ம பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது. இப்போ என்ன மாதிரி ஆளுகள் பெருசாக ஆங்கிலம் தெரியாது. அது தமிழில் அந்த பாட்டை சொல்லி மூகாவை பற்றி வரும்போது, முருகனை பற்றி வரும்போது அந்த பாவத்தோட ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரமாதமாச்சு. அதாவது நான் ரீசெண்ட் டேஸில் பார்த்தா ஒரு முழுமையான அரங்கேற்றமே இல்லது. அரங்கேற்றம் நான் சொல்ல மாட்டேன், அது கம்ப்ளீட் ப்ரோக்ராம். அது இந்த நிகழ்ச்சி சம்பந்தப்பட்ட அத்தனை வாத்தியார் அம்மாவுக்கு, ஷீலா உன்னிகிருஷ்ணனுக்கும், ஸ்ரீதேவி நித்யாலயாவுக்கும், அந்த இசைக்குழு சம்பந்தப்பட்டவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவரின் சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். Respected Thiru Shivakumar, Srimati Lakshmi Shivakumar, Guru Srimati Sheila Unnikrishnan, parents of Lakshita, the Vidwans who participated and the Vidushi who participated in today's Arangetram, dear students and faculty of Sridevi Nrityalaya, ladies and gentlemen, namaskaram. First, I'd like to thank both Srimati Sheila and Lakshita's parents for inviting me to this wonderful morning, and it is my honor and privilege to be here with all of you today. First, let me convey my heartiest congratulations to Lakshita for her brilliant performance today. I'm sure you'll all agree with me that this was not like a regular Arangetram at all. Lakshita danced with so much of ease, poise, confidence and grace that sitting there and watching her perform, as a dancer myself, my heart was filled with a deep sense of pride, joy and appreciation for her fine talent. And I found that apart from the technical excellence and the precision of the movements, what was rare in somebody so young was that feeling of inner joy, tranquility, harmony and that rootedness which is so rare and so subtle, making for a very nuanced performance. It's not really surprising though that we have witnessed an incredibly beautiful dance performance, Arangetram, today, because Lakshita is the product of Sridevi Nrityalaya and Srimati Sheila Unnikrishnan has been her guru. So this is an institution which is well known for creating artists of great caliber and excellence, and it is really surprising and astonishing to all of us
in the field of Bharatanatyam as to how every product coming from this school is such a fine artist. We have seen so many talented youngsters blossom from this institution, and my deepest admiration and respects to Srimati Sheila Unni for her contribution to the field of Bharatanatyam. I think today we witnessed it in reality, where every part of the performance was so meticulously thought out, right from the choice of pieces which we found in different languages, addressed to different deities, with different emotions, Shringaram, Bhakti, folk, and then different talams, different nice choice of different ragas. I think it was a very, very enjoyable performance to watch, and it was indeed a pleasure to be here. And I always say this at Arangetrams, that this is not an isolated celebration or an event that has happened today. It is a culmination of many, many blessings that the dancer has been fortunate to have. I think the first blessing is the ability or the opportunity to learn this divine art form of Bharatanatyam. We come from a tradition where our Almighty is celebrated as the God of dance himself. Angikam bhuvanam yasya vajikam sarva vangmayam aharyam chandra taradi tam namas satvikam shivam we say. So Lord Shiva is celebrated as the dancer extraordinary. So what a great blessing it is to actually learn an art form which we attribute to the divine. I think that is the first blessing. And then to, as somebody also mentioned, I think to have the physical attributes, the fitness, the expressions, the innate sense of rhythm and emotion, to be blessed with all that is indeed extraordinary. And then the most important blessing is to learn from the right guru. I think however much talent or enthusiasm you have, learning from the right guru is very, very important. And then, of course, the support of the family is so important for an artist to progress and nurture her talent. And above all, to have the support of a great institution where everybody comes together to celebrate the debut of one of their students, and also to have such stalwart musicians like the artists who have performed today for and with Lakshita, is such an auspicious beginning to a long and fulfilling journey ahead as an artist. I think Lakshita has got all these blessings, and I'm so glad for her. I wouldn't like to take up much more of your time, but it is customary to give a word of advice on these occasions. So I would just like to say that I do hope that she continues this journey as a great artist and reaches greater heights. I know it's difficult with so many pressures of academics, career, and we don't know what the future brings and where one is going to be after many years. But all I can say is that whether you have many performances, you set up a school, you start teaching people, win awards, all that is secondary. I think it's very important to keep this art of Bharatanatyam with you throughout your life. I think it's an extraordinary blessing, as I told you, bestows great spiritual, emotional, physical, mental health, and it helps you to excel in whatever you do in life. So my only request would be that, and I'm sure she will, because she's already been dancing for so many years, trained for so many years, so I'm sure she will continue this journey, attain greater and greater heights, and I wish her all success for a golden future. Thank you so much for it. அது அரங்கேற்ற மாதிரி இல்லை. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, மிருதங்கம் மிருதங்க வித்வான் வாசிச்சாரா, அந்த ரக்ஷிதாவுடைய காலு வாசிச்சுதா அப்படின்றதான் எனக்கு இவ்வளவு
ஒப்பனையும் இந்த நளினம், அந்த போஸ்லாம் சொல்லுவாங்கள்ல, கோயில்களில் வந்து சிற்பங்கள் பார்த்துருக்கோம். அந்த சிற்பங்களுடைய அழகு, ஒவ்வொருடைய ஒரு அந்த போஸில், அதாவது குரு, அப்படியாப்பட்ட குரு அமைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. அது ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. எந்திரிக்கிறதுக்கே மனசு வரல, அடுத்தது பார்க்கணும் அவ்வளோ ஒரு நளினம். இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு புரியல. ரொம்ப நல்லா கடவுள் ஆசீர்வதிக்கணும். கலை தேவி அந்த குழந்தைய மென்மேலும் ஆசீர்வதிக்கணும். ரொம்ப அழகாக ஆடினாங்க லதா. எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் அவங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு. ரொம்ப சின்சியராக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அழகாக ஆடினாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. தேங்க்யூ. வணக்கம். இன்றைய அரங்கேற்றம் லக்ஷிதா மதன் வந்து மிக அருமையாக டான்ஸ் பண்ணாங்க. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸு. அந்த கிரெடிட்டெலாம் அவங்க பேரண்ட்ஸு, முக்கியமாக அவங்க இந்த பொண்ணோட தாத்தா கல்யாணம் சாருக்கு தான் சேரும். ஏன்னா மிக சிறப்பாக இந்த நடனம் அமைச்சிருங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸாக பண்ணுறதுங்கிறது கிரேட். காட் பிளஸ் ஹிம். இந்த அருமையான இந்த பரதநாட்டிய விழாவிற்கு என்னை அழைத்ததுக்கு முதலில் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். காரணம், இது சாதாரண ஏதோ பரதநாட்டியம் விழா என்று தான் வந்தேன். வந்து முதல் பாட்டிலிருந்து கடைசி பாட்டு வரை என் தலை வந்து அவ்வளவும் வந்து அந்த பாட்டு வந்து என்ன சொல்வதுன்னு எனக்கு தெரியல. அதாவது கண்களை குறை சொல்வதா, இல்லை கைகளை குறை சொல்வதா, இல்லை கால்களை குறை சொல்வதா என்று தெரியவில்லை. ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு நீ நான் முந்தி கொண்டு செல்லக்கூடிய அளவிலே அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த தலை, கை, கால், பாதம் சொல்லுகின்ற போது இந்த மிருதங்கம் என்று ஒரு வாசித்தார்கள். அந்த மிருதங்கத்தை விட இந்த கால்கள் மிருதங்கத்தை விட ஒரு படி அதிகமாக வாசித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு அளித்த இந்த விழா குழுவினருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். வணக்கம். மிக அருமையான ஒரு நிகழ்வு. செல்வி லக்ஷிதா மதன் அவர்கள் மிக அற்புதமாக நடனமாடினார். அவருடைய கண்களும் பாவமும் முத்திரைகளும் மிக மிக சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த பாடலுக்கும் அந்த உணர்ச்சிகளை மிக தெளிவாக அழகாக எடுத்து காட்டினார். ஒரு அரங்கேற்றம் போல் தெரியவில்லை. மிகவும் பயிற்சி பெற்ற சிறந்த ஒரு நடன கலைஞராக அவர் இன்று விளங்கியதாக தெரிகிறது. அவருடைய இந்த அரங்கேற்றத்தை கண்டு கழித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். Hello, vanakkam everybody. It was a outstanding performance, especially the way it was different and excellent was the enactment of Tirukkural brought back memories from school days, and only now I realize, the real meaning behind all the Tirukkurals at that time. When we learnt about Tirukkural, it was more like a playfulness and everything. Today's performance was outstanding, speckless. And to add to that, the performance on the Panai, on the pot was simply unbelievable. Kudos, 3 cheers to Lakshita and God bless her. Thank you. என் முதற்கு நன்றி கல்யாண பேத்தி தாத்து என்று அழைக்கப்படும் செல்லம்மாளுடைய கல்யாண அவருடைய பேத்தி இன்று அரங்கேற்றம் நடந்த இந்த நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, வந்து அனைவருக்குமே ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, ஒரு கம்ப்ளீட் ப்ரோக்ராம் சொல்ல முடியாது இருக்கப்படுகிறது. இந்த பரதநாட்டியம் என்பது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆர்ட் இல்லை. இது சில பேர் கடவுள் கொடுத்த உடல் அமைப்பு, அது நடனம் எல்லாமே வந்து கடவுள் கொடுத்த கிருபை. அந்த கிருபை அந்த மகள் வந்து பெற்றிருக்கிறாள். அதற்கு முதற்கண்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு நன்றி செலுத்தணும். அவளை இவ்வளோ தூரம் அவன் ட்ரெயினம் பண்ணி ஒவ்வொரு நாட்டியத்துலேயும் சரி, டான்ஸ் ஆடுறதுலையும் சரி, அந்த பாவனங்கள், பாட்டு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த அவருடைய ஆசான் ஒவ்வொருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இது மாதிரி ஒரு பல நிகழ்ச்சிகள் அவங்க நடந்து இன்னும் ஏற்கனவே மேடையில் சொன்னது போல் உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்று நான் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே அவளை ஆசீர்வதித்து வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். லக்ஷிதா அவருடைய பரதநாட்டியம் வந்திருந்தபோது ரொம்ப சிறப்பாக மிகவும் அருமையாக
இருந்தது. அவருடைய பாவனைகள்லாம் பார்க்குறப்போ ரொம்ப அற்புதமாக இருந்தது. பரதநாட்டியத்தை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட பார்க்குற அளவுக்கு அந்த அளவுக்கு அழகாக ஒரு சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது பார்ப்பதற்கு. அதேமாதிரி அது அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்த தாத்து என்கின்ற கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு இதற்கு முதற் காரணம். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.